இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஆர்டர் தான். ஆனா வேற வேற கஸ்டமர் சுவிட்சர்லாந்துலயே வேற வேற லொகேஷன்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய ஸ்மாலர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வந்து ஷிப்பிங் பண்றது, டிஸ்பேச் பண்றது, எந்த கொரியர்ல போடுறது, எப்படி பண்றதுங்கிறது தெரியல. சோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சோ வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க. ஏன்னா நானுமே இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டர்நேஷனல் இருந்து வந்துச்சா நம்ம ஆர்டர் போட பயப்படுவேன். ஆனா ஃபிளவரை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் தான் அதிகமா நமக்கு வரும். அதுக்கு பெஸ்ட் இதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் தான். ஏன்னா அதுலதான் வந்து நமக்கு பிரைஸ் கம்மியாவும் இருக்கும். ஈஸியா நீங்க டக்குனு வெப்சைட்லயே பார்த்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் சொல்ல முடியும். இந்தியா போஸ்ட் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு அது கால்குலேட் போஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி காட்டும். அல்ல இன்டர்நேஷனல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு அதுலயே வந்துட்டு உங்களோட வெயிட் இது ரெண்டும் சேர்த்தா உங்களுக்கு ஒரு 500 கிராம் வரும் அப்படின்னா 500 கிராம் நீங்க என்ன மாதிரி பாக்ஸ்ல இப்ப அந்த பாக்ஸ் இப்ப இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நீங்க பேக் பண்ண போறீங்க அப்படின்னா பாக்ஸோடைய லென்த் சென்டிமீட்டர் கணக்குல கேட்கும். அதே மாதிரி ஹைட்டும் சென்டிமீட்டர் கணக்குல கேட்கும். இந்த வித்தும் சென்டிமீட்டர் கணக்குல கேட்கும். சோ இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்துட்டீங்கன்னா அமௌண்ட் வந்து அது ஷோ பண்ணிடும் பாக்ஸா போறதுக்கு. அதுல வந்து நீங்க பார்சல் அப்படின்னா இப்ப ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன பார்சலா ஒரு சில பிசினஸ்ல நம்ம அனுப்புவோம். சோ பார்சல் அப்படின்னு ஒண்ணு வரும், பேக்கெட் அப்படின்னு ஒண்ணு வரும் ஒரு அமௌண்ட். பார்சல்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல அனுப்புறது பார்சல் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வரும். சோ அதுல நீங்க என்ன அனுப்ப போறீங்களோ அதோட அமௌண்ட்டை கரெக்டா பார்த்துட்டு நீங்க கஸ்டமர்ட்ட சொல்லிடலாம் ஷிப்பிங் இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பேக்கேஜிங் ரொம்ப 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 முக்கியம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல முடிஞ்ச அளவுக்கு குட் பேக்கேஜிங் நம்ம கொடுத்தோம். ஏன்னா இங்க இருந்து வந்து ரொம்ப தூரம் போகுது. எந்த அளவுக்கு நம்ம பேக்கேஜிங் அழகா பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சேஃபா வந்து உங்க ப்ராடக்ட் கஸ்டமர் போய் ரீச் ஆயிடும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல பேலன்ஸ் இருக்கு, இந்த ஃபோம் ஷீட் மேக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த ஃபோம் ஷீட்ஸ் பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃபோம் ஷீட் இதெல்லாம் நான் வந்து தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி ஃபாரின் ஆர்டர்ஸ் வரும்போது அடியில வச்சிருவேன். அடியில வச்சுட்டு இதை ஒரு கவர் பண்ணிடுவேன். ஒரு கவர் போட்டு நல்லா டேப் பண்ணிட்டு அதை மேல வச்சுட்டு நம்ம வந்து பிளேட் டெக்கரேஷன் இல்லா சாய்ஸ்னு ஒரு பேஜ் வந்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல பிளேட் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் நம்ம ரெடி டு யூஸ் பிளேட்ல வந்துட்டு நெட் பேலன்ஸ் வரும். இதையும் நான் வந்து தூக்கி போட மாட்டேன், பத்திரமா எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா பேக்கேஜிங்க்கு நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு டேப் நல்லா டேப் பண்ணிடுங்க. சுத்தி நல்லா டேப் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இந்த எழுத்துக்கள் இப்ப இந்த பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்ஸ் எடுங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வின்னர் இந்த மாதிரிலாம் எழுதி இருக்கு. சோ இதுதான் இந்த ஃபிளவருக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். இது வந்து 2 முழம் 4 முழங்கிறதால எனக்கு இந்த பாக்ஸ் கரெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி பாக்ஸ்ல இதை நீங்க பேக் பண்றீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இந்த மாதிரி எழுத்து தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ பிரவுன் டேப்பை வச்சுதான் நீங்க அதுக்கு நல்லா டேப் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பினிஷ் பண்ணி காட்டுற பாருங்க. இதுக்கு வந்து நான் பெரிய சைஸ்ல கொரியர் கவர் வச்சிருக்கேன். சோ இதை வந்து போட்டுட்டு கொரியர் கவரை நான் மேல போட்டுருவேன். சோ எழுத்து தெரியாம இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க பேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல கேட்பாங்க, அவங்க வந்து என்ட்ரி பண்ணும்போது இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது வந்து என்ட்ரி பண்ணணும். சோ அதுக்காக போட்டோ கேட்பாங்க. சோ அதனால நீங்க போட்டோ காட்டுற மாதிரி இருக்கும். சோ அதனால போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க பேக் பண்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதோட டோட்டல் வேல்யூ கேட்பாங்க. இப்ப இது வந்து அவங்க என்கிட்ட ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்ல ஒரு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்க அங்க சொல்லணும் அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன இதுல இருக்கிறது. சோ அது 2000 சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்டர் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். பட் இப்பதான் நீங்க பிகினரா ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் போட போறீங்க அப்படின்னா கூடவே வந்து ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க, ஒரு டேப் எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்க போய் ஏதாவது மிஸ்டேக்னா சொல்லுவாங்க, நீங்க அதே இடத்துலயே சரி பண்ணி நீங்க போஸ்ட்ல போட்டுட்டு வந்துடலாம். சோ அதனால இது எப்பவுமே சேஃப்டியா எடுத்துட்டு போங்க போகும்போது. ஏன்னா அங்க கேட்டா தரமாட்டாங்க, அதனாலதான் சொல்றேன். சோ இதே மாதிரி பிசினஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியணும் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இதை நான் பேக்கேஜ் அதாவது ஃபுல்லா பேக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வந்து பேக் பண்ணியாச்சு பாருங்க. இதுக்கு மேல நான் வந்து பேலன்ஸ் இருக்க ஃபோம், அதுக்கு கீழே இந்த துணி வச்சிருக்கேன். இதுக்கு நடுவுல தான் நம்மளோட ஃபிளவர் இருக்கு, அதுக்கு கீழேயும் துணியும் ஃபோமும் இருக்கும். சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்டர்நேஷனல் பேக்கேஜ் நம்ம பண்ணோம். இன்டர்நேஷனல் ஆக்சுவலா நம்ம வந்து இந்தியாவுக்குள்ள பண்ணோம்னா கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியா நம்ம ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்றோமோ அந்த அளவுக்கு அழகா போய் அதை வந்து டெலிவரி ஆயிடும். சோ இப்படிதான். இப்போ இதுக்கு மேல நான் டேப் பண்ணிட்டு அட்ரஸ் எழுதிய போறேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஃப்ரம் ஒரு பக்கம் ஒரு செட் வந்து இங்க ஃப்ரம் இங்க டூன் வந்து எழுதிடுவோம். சோ அந்த மாதிரி எழுதக்கூடாது போஸ்ட் ஆஃபீஸ் இன்டர்நேஷனல் ஆர்டர் பொறுத்த வரைக்கும். ஃப்ரம் ஒரு பக்கமும் டூ ஒரு பக்கமும் எழுதணும். அப்படிதான் நம்ம எழுதி போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்கணும். நீங்க எழுதி கூட கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பில் எடுக்கணும், இதுல தான் டைப் பண்ணி அனுப்பணும் அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட சிஸ்டம் இல்ல பிரிண்டர் இல்லைன்னா நீங்க கையிலேயே ஃப்ரம் ஒரு பக்கம் டூ ஒரு பக்கம் எழுதி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா போதும். ஆனா அந்த அட்ரஸ் மட்டும் டீடைலா இருக்கணும். உங்க அட்ரஸும் டீடைலா இருக்கணும், கஸ்டமரோட அட்ரஸும் டீடைலா இருக்கணும். சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் இன்டர்நேஷனல் ஆர்டர் நம்ம வந்து பேக் பண்றது. இப்போ இதுவும் நான் பேக் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி தான் இந்த பாக்ஸ்ல நான் இப்ப அதை பேக் பண்ண போறேன். சோ இதே மாதிரி நீங்களுமே அழகா இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் எல்லாம் பயப்படாம எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிசினஸ் ஸ்மாலா ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இதே மாதிரி டீடைல்ஸ்க்கு சுபா வீடியோ மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.